நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இவரின் இசை நம்மை தீண்டி நம் உள்ளத்தை கொள்ளை கொண்டு நம் வாழ்வோடு இணைந்து பிரயாணிக்கும். இவரின் குரல் நம்முள் புகுந்து நம் உணர்வுகளை ஆக்கிரமித்து நம் தேசப்பற்றை அதிகரிக்கும். இவரது வாழ்க்கை வெற்றியாளனாக துடிக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கு ஒரு அழகிய எடுத்துக்காட்டு. இவர் ஒவ்வொரு இந்திய தாய்க்கு ஒரு கனவு மகன், ஒவ்வொரு இந்தியனுக்கு உடன் பிறவா சகோதரன். இந்த மனிதனை தலை வணங்கி மகுடம் சூற்றி மரியாதை செலுத்தி இந்த வாரம் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 நாம் கொண்டாடி கொண்டிருப்பது உலகெங்கும் AR ரஹ்மான். இந்த வாரம் சூப்பர் சிங்கர் மேடைக்கு ஒரு சிறந்த வாரம், ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான வீக். அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ரஹ்மான் சார் இந்த பேரை சொன்னாலே செலிப்ரேஷன் தான். ஊரெங்கும் மட்டும் இல்லைங்க, உலகெங்கும் எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய ஒரே தமிழன் அவர் மட்டும்தான். அவருடைய பாடல்கள் எடுத்து பாடும்போது நம்மளுடைய டாப் 5 கண்டெஸ்டன்ஸ்க்கு இன்னும் ஒரு ஸ்பெஷலான விஷயம் காத்துட்டு இருக்கு. ஹார்கிலீஸ் ராடியோ பைசைக்கிள்ஸ் ஒவ்வொரு காம்படிட்டிவ் ரவுண்டோடைய முடிவில் ஒவ்வொரு போட்டியாளர், அதாவது பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் தட் ரவுண்டுக்கு ₹1,00,000 பரிசு தொகை கொடுக்க போறாங்க. And this is going to continue for 3 competitive rounds. ஸோ இந்த ஒரு ஹாப்பியான தருணத்தை இன்னும் சந்தோஷப்படுத்துறதுக்கு அவருடைய ஒரு கண்டுபிடிப்பு, ஒரு சிங்கிங் சென்சேஷன் ஆயிட்டாங்க. அவங்க வந்து அவங்களுடைய முதல் சாங்லேயே கடல் படத்தில் அவங்களுடைய ஜேர்னி ஆரம்பிச்சது. அண்ட் நவ் ஷீ இஸ் a successful playback singer. அவங்க தான் இந்த மேடையில் நமக்காக அடுத்தது வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. ப்ளீஸ் put your hands together for Shakti Sri Gopalan. எங்க போன ராசா சாயங்காலம் ஆச்சு, எங்க போன ராசா சாயங்காலம் ஆச்சு, கஞ்சி ஆறி போச்சு, நெஞ்சு எரிவாய, நீயும் நானும் சேர்ந்தா, நீயும் நானும் சேர்ந்தா வானும் கொண்டாடும், அந்த வானும் கொண்டாடும். நீயும் நானும் சேர்ந்தா வாழ்க்கை வரமாகும், இந்த வாழ்க்கை வரமாகும். என்ன செய்ய ராசா உண்மத்தம் ஆச்சு, எங்க போன ராசா காலமும் எனக்குள் முறையில் கண்ணீர் கடலோட கருத்து உன்முகம் உன்னுடல் தேரு, ஏனோ எனக்கென்ன கேடு, எங்க போற ராசா நான் என்ன செய்ய ராசா, எங்க போன ராசா நான் என்ன செய்ய ராசா, என் வயசு வீணாகுது, எங்க போன ராசா சாயங்காலம் ஆச்சு, கஞ்சி ஆறி போச்சு, நெஞ்சு எரிவாய, நீயும் நானும் சேர்ந்தா, நீயும் நானும் சேர்ந்தா வானும் கொண்டாடும், அந்த வானும் கொண்டாடும். நீயும் நானும் சேர்ந்தா வாழ்க்கை வரமாகும், இந்த வாழ்க்கை வரமாகும். எங்க போன ராசா
தேங்க்யூ சக்திஸ்ரீ, தேங்க்யூ வெரி வெரி மச். ஒரு ரொம்ப ரொம்ப உணர்வு பூர்வமான பாடல் நீங்க பாடினீங்க. ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது கேட்கறதுக்கு. Thank you so much. ஓ சக்தி, தட் வாஸ் பியூட்டிஃபுல் சக்தி. ரொம்ப பிரமாதமான அது அந்த சச் எ கிரேட் சாங். அந்த பாட்டோட மேக்கிங் எல்லாம் யூடியூப்லலாம் பார்த்துருக்கோம் நாங்கள். யூ ரஹ்மான் சார் அண்ட் கேபா ஒர்க்கிங் அவுட் த கார்ட்ஸ் அண்ட் ப்ரோக்ரெஷன்ஸ். பியூட்டிஃபுல். Thank you. இன்னும் நிறைய மேஜிக்கல் மொமெண்ட்ஸ் உங்களுடைய லைஃப்லும் அமையணும் அப்படின்னு எங்களுடைய Thank you so வாழ்த்துக்கள். much. Thank Thank you so much Shaktishree for joining us. Please put your hands together once again for Shaktishree Gopalan. சார், உங்களுடைய ஒவ்வொரு பாடல் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு கோடிக்கணக்கான மக்கள் உலகத்துல காத்துட்டு இருக்காங்க. ஆனா நீங்க ஒரு பாட்டை கம்போஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் யார்கிட்ட போட்டு காமிப்பீங்க? Who's your confidant professionally? Professionally it's a director actually. Okay. And ஏன்னா அவங்க தான் அந்த பாட்டோட வாழணும். 1000 தடவை அவங்க அதை கேட்டு தான் அவங்க கொரியோகிராஃபி அண்ட் ஷார்ட்ஸ் டிவிஷன்ஸ் எல்லாம் பண்ணோம். ஸோ அவங்களுக்கு பிடிக்காம ஒரு பாட்டு பண்ணோம்னா அது க்ளீனாக தெரியும். Right. பாட்டு நல்லா இருந்தாலும் ஒரு மாதிரி பண்ணி விட்ருவாங்க. ஸோ மேக் ஷுர் தட் அவங்களுக்கு பிடிச்சிருக்கா டபுள் செக். Okay. சம்டைம்ஸ் ஒரு நல்ல பாட்டாக இருக்கலாம், பட் அவங்களுக்கு பிடிக்காது. பிடிக்கலன்னா ஜஸ்ட் வேறு பாட்டு பண்ணலாம் சொல்லிட்டு. Okay. நீங்க வந்து உங்களுடைய கான்ஃபிடன்ட் ப்ரொஃபஷனலி டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டீங்க. பர்சனலி வாழ்க்கையில் ஏதாவது நல்ல விஷயம் நடந்தது, நான் யார்கிட்ட ஃபர்ஸ்ட் போய் சொல்லுவீங்க? கான்ஃபிடன்ட் அண்ட் கிரிட்டிக் சொல்லுங்க. ஆக்சுவலி எங்கள் ஃபேமிலி மெயினாக என் அம்மா, ஒய்ஃப், பசங்க. இப்போ நீங்க வந்து ஒரு பாடல் யார்கிட்டயாவது ப்ளே பண்ணி அவங்க வந்து இதெல்லாம் நீ கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படிலாம் அவங்க கிட்ட யாராவது சொல்லுவாங்களா சார்? கிரிட்டிக் இருக்காங்க. குழப்பிட்டுவாங்க போட்டு. அது மாதிரி பண்ணவே கூடாது. ஏன்னா ஒரு ஒரு விஷன் இருக்கும்போது தப்பி தவறி வெளியே காமிச்சிட்டு வச்சுங்க, அவங்க வேற மாதிரி குழப்பி விட்டுருவாங்க. இல்லை தபலா போட்டால் நல்லா இருக்குமே, ஃப்ளூட் போட்டால் நல்லா இருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து படம் ஸ்டோரி தெரியாது. ரைட். ஸோ அந்த ஸ்டோரி அண்ட் அந்த எந்த டைரெக்ஷனில் போகிறது வந்து டைரக்டர் அண்ட் மியூசிக் கம்போசர் மட்டும்தான் பண்ண முடியும். ரைட். அதனால் வெளியே போடுறதே இல்லை. சம்டைம்ஸ் எல்லாம் முடிச்ச உடனே இது என்ன பாட்டு நல்லா வேலையன்னுவாங்க. படத்தோட பார்க்கும்போது இப்போ தான் புரியுது எனக்கு இது பாட்டு. ஒரு வெரி வேலிட் லெசன் எல்லாருமே கத்துட்டு இருப்பாங்க. ஏன்னா எல்லாம் 10 பேர் 10 ஐடியா கொடுத்தீங்கன்னா அப்புறம் சாங் வந்து கதம்பச்சாதமாயிடும். நைஸ். இப்போ தெளிவாயிருச்சு எனக்கு சார். தேங்க்யூ வெரி மச். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒவ்வொரு இசை கலைஞனும் ஆசைப்படக்கூடிய அந்த உச்ச கட்டம் அவங்களுடைய வாழ்க்கையில என்னவா இருக்கும்? ஒரு ஆஸ்கர் விருது, ஒரு கிராமி விருது. இந்த 2 விருதுகளுமே ஒன்னு லெஃப்ட்ல ஒன்னு ரைட்ல பிடிச்சுக்கிற மாதிரி 2 விருதுகள் வாங்கி உலக தமிழர்களை பெருமைப்படுத்தின ஒரே தமிழன், ஒரே இசை தமிழன். Let's give it up for the one and only A.R. ரஹ்மான் அவர்கள். அண்ட் ரஹ்மான் சாரோடைய முன்னிலையில நம்மளுடைய போட்டியாளர்கள் பாடிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களுக்கே இது வந்து நிஜமா இல்ல கனவா அப்படின்னு யோசிச்சுட்டே அவங்க வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு விதத்துல நம்ம வந்து 2 காம்படிட்டிவ் ரவுண்ட்ஸ் முடிச்சிட்டோம். 3வது காம்படிட்டிவ் சுற்றை துவங்குறதுக்கு நேரம் வந்தாச்சு. Let's begin by introducing SS10 Divakar back on stage. பட்டி பெண் குட்டி முத்து பேச்சு ஓசரம் பார்த்து என் கழுத்து சுளுக்கி போச்சு. உசிலம்பட்டி பெண் குட்டி முத்து பேச்சு ஓசரம் பார்த்து என் கழுத்து சுளுக்கி போச்சு. கூட வச்சு குச்சனூர் போறவள மெதுவாக செல்லண்டி கூடையில வச்ச பூவு கூடலூர் லிசுன்னு சுரி போட்டு வந்தேண்டி. உசிலம்பட்டி பெண் குட்டி முத்து பேச்சு ஓசரம் பார்த்து என் கழுத்து சுளுக்கி போச்சு. உசிலா உசிலா உசிலம்பட்டி உசிலா உசிலா உசிலம்பட்டி
நூறு மை தரேன் கண்ணுல வச்சா ஆகாதா மைய வைக்கும் சாக்க வச்சு கைய வைப்ப தெரியாதா அலங்கநல்லூர் ஜல்லிக்கட்டு சேர்ந்து போனால் ஆகாதா மாடு சேர்த்து புடிச்ச கையில் மயில புடிப்ப தெரியாதா மயில மயில இறங்கொண்டு போடு ஆனா விழுந்தா அதுவும் பாடு இறங்க எதுக்கடி தோகைய கிடைக்கும் அதுக்கும் கனவு வரும் புசுலாம்பட்டி பெண் குட்டி முத்து பேச்சு ஓசரம் பார்த்து என் கழுத்து சுளுக்கி போச்சு புசுலாம்பட்டி பெண் குட்டி முத்து பேச்சு ஓசரம் பார்த்து என் கழுத்து சுளுக்கி போச்சு கூட மேல கூட வச்சு குச்சனூர் போற மேல மெதுவாக செல்லேண்டி கூடையில வச்ச பூவு கூடலூர் லிசுதுன்னு சுதி போட்டு வந்தேண்டி திவா கூல் காம் அண்ட் கம்போஸ்டா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க. ரஹ்மான் ஜி கிட்ட கேட்கலாம். I love the way ஒரு ஈஸோட பாடிட்டே இருக்காரு. I really like it and takes me back to my old friend Shaul Amidoda memories. Really nice. Thank you. Thank you. Thank you திவா. நின்னுட்டே இருக்கீங்க, வேற ஏதாவது சொல்லணுமா? தப்பா பாடிதான் மன்னிச்சுக்கோங்க. இல்ல தப்பா பாடல. தப்பா பாடலன்ட்டாரு. தேங்க்ஸ் திவா. Thank you. ஆக்சுவலி சார் எல்லாருக்குமே உங்ககிட்ட நிறைய பேசணும் அப்படின்னு தான் ஆசை, ஆனால் பேச்சு வர மாட்டேங்குது உங்களுக்கு. இந்த பாட்டை பற்றி சொல்லணும்னா உங்களுடைய காம்போசிஷன் பற்றி சொல்லவே தேவையில்லை, பட் ஒரு வித்தியாசமான குரல் ஷாவுல் ஹமீத் சார் இருக்கு இல்லையா? இந்த பாட்டு பண்ணும்போது ஒரு ஃபோக் சாங் லிரிக்கை வச்சு ஆக்சுவலாக டெம்ப் பண்ணி பாடணும். அது கூட மேலே கூட வச்சு கூட மேலே கூட வச்சு அதுக்கப்புறம் எங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு எந்த லிரிக்குன்னா வைரமுத்து சார் ஒரு 4-5 பல்லவி இருந்தது, எல்லா பல்லவியும் நல்லா இருந்தது. ஸோ எந்த பல்லவி சங்கர் நான் உட்காந்து டிசைட் பண்ணும்போது நான் சொன்னேன் எல்லாமே எடுத்துடலாம், அதுக்கப்புறம் எது மனசில் நிற்குதோ அது பண்ணலாம். ஸோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு 4 வெர்ஷன் எடுத்தோம்னு நினைக்கிறேன் ஷாவுல் ஹமீத் சார் வச்சு. அண்ட் இந்த வெர்ஷனில் இந்த சவுண்ட் நல்லான்னு சொல்லி வச்சோம். உங்களுடைய பாடல்கள் எங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கு. ஒவ்வொரு பாடல் எங்களுக்குள்ள ஒவ்வொரு உணர்வை தூண்டி விட்டுருக்கு. ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா உங்களுடைய தேசப்பற்று இருக்கக்கூடிய பாடல்கள், மண்ணை பற்றி நீங்கள் எந்த காம்போசிஷன், நம்மளுடைய நாட்டை பற்றி எந்த காம்போசிஷன் வெளில வந்தாலும் ஐ திங்க் சார் நிறைய எழுதியிருக்கோம், ஆனால் அழுதுக்கு அப்புறம் ஒரு சிந்தனையில் இறங்கியிருக்கோம். ஹவு இம்பார்ட்டண்ட் மதர் லேண்ட் இஸ் டு அஸ். அப்படிப்பட்ட ஒரு பாட்டு கன்னத்தில் முத்தமிட்டால மாணிக்க விநாயகம் சார் அண்ட் a lot of other singers பாடியிருக்காங்க சார். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களோட ஷேர் பண்ணிக்க முடியுமா? முதல்ல ரஹ்மான் சாருக்கு என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவிச்சுக்கிறேன். கன்னத்தில் முத்தமிட்டால் அந்த படத்துக்கு முதல்ல தம்பியினுடைய மியூசிக்கில் நான் பாடுறதுக்காக போனப்போ எம்எஸ்வி சார் உள்ளே பாடிட்டு இருக்கார். அதுக்கப்புறம் அவர் பாடி முடித்ததும் என்னை கூப்பிட்டாங்க உள்ளே. போனால் அவர் எம்எஸ்வி பாடி முடிச்சிட்டார், எந்திரிச்சு போகல, அங்கேயே உட்காந்துருக்காரு. இவன் என்ன பாட போகிறான் பார்க்கலாம் அப்படின்னு. எனக்கு மானசீக குருநாதர் அவர் மணிரத்னம் சார் உட்காந்துருக்கார். சார் பேனலில் கீபோர்டோட உட்காந்துருக்காரு. ஏற்கனவே ஸ்டுடியோவில் ஏசி குளூரு, ஏகப்பட்ட நடுக்கம், பத்தாக்குறைக்கு இவங்கெல்லாம் வேற சுற்றி உட்காந்துருந்த உடனே நான் முதல்ல பாட போனேன். எனக்கு எப்படி இருந்திருக்குன்னு கொஞ்சம் நினச்சி பாருங்க. நல்ல வேளை அவர் புண்ணியம் கட்டிட்டார், இவர் 3ல் வச்சுருந்தார் அந்த பாட்டை. எம்எஸ்வி சார் எப்பா ஏண்டாடே இது கொஞ்சம் குறைடான்னு சொல்லி ஸ்ருதியை கொஞ்சம் குறைச்சி விட்டார். அவர் செஞ்ச புண்ணியம் நான் தப்பிச்சுக்கிட்டேன். அதில் அவர் அந்த பாட்டை சொல்லி கொடுத்த விதம், சொல்லி கொடுத்துட்டு உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பாடுங்க அப்படின்னு சொல்லி விதவிதமாக அதை பாட சொல்லி எடுத்தார். எடுத்துட்டு அவர் அந்த கையில் என்னதான் ஒரு மந்திரம் வச்சுருக்காரோ தெரியல, ஒன்றுமே கிடையாது. அந்த கீபோர்டில் அவர் மட்டும்தான் அந்த கார்ட்ஸை நமக்கு ஹெட்ஃபோனில் சப்போர்ட்டிங் அந்த கார்ட்ஸ் மட்டும்தான் கேட்கும். நான் அவரை வச்சுட்டு சொல்லக்கூடாது, ஒரு 100 பேர் இருந்தாங்க வாசிச்சா எப்படி இருந்திருக்கும், அந்த எஃபெக்ட் எனக்கு கிடச்சிது. நம்ம பாடுறதுக்கு அதுவே ஒரு பெரிய உத்வேகமாக இருந்தது. இந்த அரங்கத்தில் நான் அவர்கிட்ட பாடின அந்த முதல் பாட்டை இங்கே பாட வாய்ப்பு தந்ததுக்காக மறுபடியும் விஜய் டிவிக்கு என்னுடைய தலைதாழ்ந்த நன்றியை தெரிவித்து அந்த பாட்டை உங்களுக்காக நான் பாடுறேன். கண்டிப்பாக சார், ப்ளீஸ்.
தெளிக்கும் வீடே பனமர காடே பறவைகள் கூடே மறுமுறை ஒரு முறை பார்ப்போமா விடை கொடு எங்கள் நாடே கடல் வாசல் தெளிக்கும் வீடே பனமர காடே பறவைகள் கூடே மறுமுறை ஒரு முறை பார்ப்போமா உதட்டில் புன்னகை புதைத்தோ உயிரை உடம்புக்குள் புதைத்தோ வெறும் கூடுக மட்டும் ஊர்வலம் போகின்றோ ஓ விடை கொடு எங்கள் நாடே கடல் வாசல் தெளிக்கும் வீடே பனமர காடே பறவைகள் கூடே மறுமுறை ஒரு முறை பார்ப்போமா கந்தலானாலும் தாய்மடி போல் ஒரு சுகம் வருமா வருமா சொர்க்கம் சென்றாலும் சொந்த ஊர் போல் சுதந்திரம் வருமா வருமா கண் திறந்த தேசம் எங்கே கண் மூடும் தேசம் எங்கே கண் திறந்த தேசம் எங்கே கண் மூடும் தேசம் எங்கே பிரிவோ மலர்களே பிழைத்தால் வருகின்றோ மீண்டும் தாயகம் அழைத்தால் வருகிறோ கண்ணீர் திரையில் பிறந்த மல்லை கடைசியாக பார்க்கின்றோ விடை கொடு எங்கள் நாடே கடல் வானம் கொழிக்கும் வீடே பனமர காடே பறவைகள் கூடே மறுமுறை ஒரு முறை பார்ப்போமா Thank you. நூறுமுறை ஜோரா கை தட்டலாமா for மாணிக்க விநாயகம் சார், யாழினி, அனு and ஸ்ரீனி. நான் சரியாவே பாடல, என்ன திட்டாதீங்க நீங்க. இல்லை இல்லை அந்த லிரிக் அந்த நீங்கள் பாடின விதம் என்ன வேறு வேறு ஏதோ தாட்ஸ் கொடுத்து போயிடுச்சு. அதாவது எந்த குடிமகனுக்கும் இந்த இது வரக்கூடாது, நம்ம ஒரு நாட்டை விட்டு வெளிநாட்டுக்கு போகிற மாதிரி இந்த நாட்டில் கன்ஃபியூஷன். ஸோ நம்மலாம் இறைவனுக்கு நன்றி சொல்லணும், இந்த மாதிரி ஒரு பீஸ்ஃபுல் நாட்டில் இருக்கிறோம்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பாடல்கள் கேட்கும்போது there's only one thing that comes to mind. தன் தாயும் தானாட்டியும் அவங்க இரண்டு பேருக்கும் மரியாதை செலுத்தும் ஒவ்வொருத்தருமே வாழ்க்கையில் வெற்றியாளர் அப்படின்னு அதுக்கான முதல் எடுத்துக்காட்டு நீங்க தான் சரி. அது ட்ரூ இன்ஸ்பிரேஷன். ரொம்ப புகழாதீங்க. இல்ல, I think it's absolutely true. ஏன்னா மதர்ஸ் விஷஸ் is a lesson to be learned. எங்க பசங்கிட்ட தான் சொல்லுவாங்க, அது don't think about what we don't have, think about what we have. ஏன்னா எல்லாருமே இது இல்லை அது இல்லை அது இல்லை, இந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நிற்கிறதுக்கே நிற்காது, வந்துட்டே இருக்கும். ஸோ let's be happy with what we have. We have peace, we have happiness, we have good people around us, and that's the best. Thank you. And thank you, sir. Thank you very much. Thank you, Srini, Yarni, and Anu. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to the Airtel Super Singer 4 powered by Energy Tharum Gold Winner, the Tamilagatin Brahmanda Kural Theater, and you're watching Ulagengum A.R. Rahman with the man himself. So, நீங்கள் வந்து இவ்வளோ ஓப்பனாக இருப்பீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் திஸ் டே ஸோ வண்டர்ஃபுல் ஃபார் அஸ். அண்ட் இவ்வளோ ஸ்பெஷலான திங்ஸ் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ அவருடைய பாடல இந்த மேடைக்கு ஒரு புது பொலிவோட எடுத்துட்டு வராங்க. லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் SS08 சோனியா. ஜரிகை பூவாகிவம்
கண்கள் ரெண்டில் கண்கள் செல்ல சிறகுகள் முளைக்கிது மனசுக்குள் மெல்ல ஜன்னல் காற்றாகி வா ஜரிகை பூவாகி வா மின்னல் மழையாகி வா உயிரின் மூச்சாகி வா இடது கண்ணாலே ஐசைகள் செய்தாய் வலது கண்ணாலே வன்முறை செய்தாய் இடது கண்ணாலே ஐசைகள் செய்தாய் வலது கண்ணாலே வன்முறை செய்தாய் ஆறறிவோடு உயிரது கொண்டே இளமறிவாக காதல் வர கண்டே இயற்கையில் கோடாரில் இயங்கிய என்னை செயற்கையில் கோடாக உன்னை சுற்ற வைத்தாய் அணுசக்தி பார்வையில் உயிர் சக்தி தந்தாய் அணுசக்தி பார்வையில் உயிர் சக்தி தந்தாய் வாசமே வாசமே என்ன சொல்லி என்னை சொல்ல காதல் என்னை கையால் தள்ள இதயம்தான் சரிந்ததே உன்னிடமில்ல ஜன்னல் காற்றாகி வா ஜரிகை பூவாகி வா மின்னல் மழையாகி வா உயிரின் மூச்சாகி வா ஜன்னல் காற்றாகி வா ஜரிகை பூவாகி வா மின்னல் மழையாகி வா உயிரின் மூச்சாகி வா சுவாசமே சுவாசமே சோனியாவுடைய பாட்டு பிடிச்சதா இல்லையா அப்படின்ற மஞ்சி கிட்ட கேட்கலாம். Sonia, very good. Thank you, sir. And the control of all the harkats and sangadi and coming back to the pitch, very good. Yes. Thank you, sir. Thank you very much. And thank you, Sonia, for your performance. Thank you. அம்மான் சார், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச, நீங்க ரொம்ப ரசிச்ச ஒரு பாடகர் உங்களுக்காக ஒரு சின்ன மெசேஜ் கொடுத்துருக்காரு. Let's take a look. வணக்கம். ரஹ்மான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா அவருடைய முதல் படத்திலிருந்து இன்றைய வரைக்கும் கோச்சடியான் வரைக்கும் நான் அவருடைய கம்போசிஷன்ஸ் பாடிட்டுருக்கிறேன். அதுக்கு முதல்ல அவருக்கும் இறைவனுக்கும் அது அந்த சினிமாக்களுக்கு சம்பந்தப்பட்ட கவிஞர்களுக்கும் ப்ரொடியூசர்ஸுக்கும் எல்லோருக்குமே நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏஆர் ரஹ்மானோட அப்பா சேகர் அவர்கள் மலையாளம் சினிமா உலகில் நிறைய மியூசிக் டைரக்டர்ஸுக்கு அசிஸ்டண்ட்ஸாக, கண்டக்டராக, அரேஞ்சராக வேலை பார்த்தார். நான் மலையாளத்துக்கு கால் எடுத்து வைத்தது அவர் மூலமாக தான். அவர் தான் என்னை தேவராஜன் மாஸ்டருக்கு அறிமுகப்படுத்தி என்னுடைய முதல் பாடல் பதிவு செய்கிறதுக்காக முக்கியமான காரணமாக இருந்தார். அதுக்கப்புறம் அவருக்கு வந்த முதல் வாய்ப்பு, மலையாளத்தில் வந்த முதல் வாய்ப்பு மியூசிக் டைரக்டராக யோகமுள்ளவள் அப்படின்ற ஒரு படத்தில் எல்லாம் பாட்டுகள் எனக்கு கொடுத்து என்னை உற்சாகப்படுத்தினார், ஆசீர்வதித்தார். அந்த பாட்டுகளுக்கெல்லாம் ரிஹார்சல்ஸ் பண்ணும்போது அவங்க வீட்டுக்கு போகும்போது ஒரு 8-9 வயசு இருக்கும் ரஹ்மானுக்கு. அப்போது திலீப் குமார் விளையாடி நிற்பார், ஸ்கூலுக்கு போகிற ஒரு பையன். கனவுல கூட நான் நினச்சிருக்க முடியாது அவர் இந்த மாதிரி உலக புகழ் பெற்ற ஒரு இசையமைப்பாளர் ஆகுவார். அவர்கிட்ட நானும் பாட்டுக்கள் பாடக்கூடிய ஒரு அவகாசம் கிடைக்கும்னு நான் நினச்சி பார்த்ததே கிடையாது. அதுதான் கடவுளோட செயல். முதல் படத்திலிருந்து அவர் பாட்டு நான் பாட தொடங்கினதிலிருந்து இன்றைய வரலும் அவர்கிட்ட இருக்கிற எக்யூப்மெண்ட்டு சேஞ்ச் ஆகிருக்கலாம்,
அவருடைய புகழ் நிறைய மேலுக்கு போயிருக்கலாம். அவருடைய ரெக்கார்டிங் ஸ்டுடியோவோட அம்சங்கள் மாறி இருக்கலாம், டெக்னிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் மாறி இருக்கலாம். ஆனால் அந்த மனுஷனில் அந்த மனுஷிக்குள்ளே இருக்கிற நிஜமான ஒரு நல்ல மனுஷன் மாறவே இல்லை. அதுதான் முக்கியமான விசேஷம். அவர் நீரூடி வாழணும், ஆரோக்கியமாக இருக்கணும். இந்தியாவோட புகழ் இன்னும் இன்னும் இப்போது உலகம் ரொம்ப சின்னதாகிடுச்சு, உருண்டை இன்னும் ரொம்ப சின்னதாகிடுச்சு. எங்கெங்கே மார்ஸுக்கு போகிறோம், நம்ம மூனுக்கு போகிறோம், அங்கெல்லாம் கூட இசைக்கு இவர் ஒரு பிளாட்ஃபார்ம் போடணும்னு நான் நினைக்கிறேன். Rahman, I wish you all the best, and I feel very proud that I happen to be part and parcel of your music journey. God be with you always. Allah बहुत अच्छा रखे आपको. नमस्कार. I think he is the great example for humility. பார்த்தீங்கன்னா எப்படி பேசுகிறாரு பாருங்க. He's achieved so much and so much love and 5 decades, right? 5 decades of singing. ஒரு நாளைக்கு 20 பாட்டு பாடின மனுஷன் அவர் தான் நினைக்கிறேன். அண்ட் 20 நிமிஷத்தில் ஒரு பாட்டு பாடி முடிச்சிடுவார். And such a great inspiration. And it's a shame that I couldn't do as many songs I could have with him, because I do such less movies. கம்மி படம் பண்ணுறத விட்டு don't have the opportunity. இப்போ கூட கோச்சடானில் பாடிருக்காரு. And you can see what difference it makes when he sings a song. சூப்பர். அண்ட் சார், ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப க்யூரியஸாக இருக்கேன், உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது. விஜய் அவார்ட்ஸ் மேடையில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, எஸ்பிபி சார் உங்களுக்காக ஒரு பாட்டு நான் வந்து ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் என்னுடைய ஸ்டுடியோவில், நீங்கள் வந்து பாடணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன்னு. பாடிட்டாரா? பாடிட்டார். பாடிட்டு நம்ம ஆக்சுவலாக the whole album ready. ஓகே. And we are still waiting for the final output of the movie. அதுக்கோசம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எந்த படம் தெரிஞ்சுக்கலாமா? கோச்சடியான். கோச்சடியான். ஓகே ஓகே. ஸோ சூப்பர் ஸ்டாரோடைய இப்போ ரிலீஸ் ஆக போற கோச்சடியான் படத்துல ரமான் சாரோடைய இசையில எஸ்பிபி சார் ஒரு பிரம்மாண்டமான பாட்டு பாடியிருக்காரு. ஐ திங்க் we're all really looking forward to that song. ஸ்ரீனிவாசன் பாடிருக்காரு. That's news to us as well. Srini ji. Excellent. We're really looking forward to it. அதான் ரஜினிகாந்த் கூட பாடிருக்காங்க. Oh. Okay, so நிறைய சர்ப்ரைசஸ். ரஜினி சார் மீட் பண்ணப்போ பார்லிமெண்ட்டில் டெல்லியில் ஆக்சுவலி அவங்களுக்கு ரஜினி சாருக்கே தெரியாது, அவங்க ஒய்ஃப் அவரை பற்றி ஒரு பாட்டு பாடிருக்காங்கன்னு சொல்லிட்டு. சார், கோச்சடியான் பற்றி பேசும்போது உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வித் ரஜினி சார்? I think he's one of the persons I grew up with. எம்ஜிஆர், சிவாஜிக்கு அப்புறம் ரஜினி, கமல், such great inspirations for us. And as Rajini sir, வந்து அவரோட spirituality is one of the inspiring factors for me. அவரோட lifestyle and what he says. He doesn't say many things. கம்மியா சொன்னாலும் அது I think நம்ம thought provoking, it became a lesson for our life. Definitely I think is a great inspiration for the youth. Not only his style and அவரோட personality and the way he carries himself in his life. சார், நீங்கள் வந்து ஒவ்வொரு பாடல ஒவ்வொரு டிரெக்டருக்கு பண்ணும்போது, ஒரு படத்துக்கு பண்ணும்போது அது அருமையாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். ஆனால் குறிப்பாக பேசணும்னா சூப்பர் ஸ்டாருக்கு நீங்கள் வந்து பண்ணுற பாடல்கள் மட்டும் வேற மார்க்கமாக இருக்கும் சார், வேற லெவலில் இருக்கும். இஸ் தேர் a special reason for that? I think there's a special love. And தமிழ்நாட்டில் சூப்பர் ஸ்டாருக்கு காமிக்கிற லவ் வந்து எக்ஸ்ட்ராடினரி. அதே மாதிரி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த காம்பினேஷனில் அவங்க ஜனங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறதும் பெரிய விஷயம். அதனால் நம்ம எதாவது கம்மி பண்ணோம்னா நம்மளை வந்து அடிக்க வந்துடுவாங்க. ஸோ முதல் படத்துலேருந்தே ஒருன் முதலாளி வாஸ் ஃபர்ஸ்ட் சாங். அப்புறம் இப்போ வந்து எங்கேயே போகுது வானம். இந்த பாட்டு ரிலீஸ் பண்ணப்போ நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்க, அதாவது இந்த மாதிரி சாங் வந்ததில்லை, ஒரு இன்ட்ரடக்ஷன் சாங். அண்ட் அதோட பிக்சரைசேஷனும் அதே மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கிரே ஸ்கேல் பார்க்கும்போது லுக் வெரி எக்ஸைட்டிங் கோச்சடியானில். ஐ திங்க் சப்ஜெக்ட்ஸும் சரி, ஷங்கரோட சேர்ந்து சிவாஜி அண்ட் ரோபாட் இதெல்லாம் பண்ணும்போது கூட அவரோட சுச்சுவேஷன்ஸும் கிராண்ட் ஸ்கேலில் இருக்கிறதுனால அவ்வளோ தேவைப்படுது. ஆக்சுவலி அந்த ஓப்பனிங் சாங்காக நாங்கள் எப்போதுமே வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அண்ட் இட் நெவர் டிசப்பாயின்ட்ஸ் அஸ். ஒவ்வொரு படத்துலையும் the level only keeps going higher and higher, sir. Previously I think I forgot to tell about வைரமுத்து சார். அண்ட் அவரோட லிரிக் வந்து such a great inspiration. அவர் எழுதுது
ஒரு முதலாளியிலேருந்து இப்போ எங்கே போகுது வானம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் சம் அதர் லெவல் அண்ட் இட்ஸ் சச் எ கிரேட் காம்பினேஷன். இப்போ எஸ்பிபி சார், வைரமுத்து, அப்புறம் மியூசிக் ரஜினி சார் எல்லாம் சேர்ந்து வரும்போது இட்ஸ் ரியலி இம்பேக்ட்ஃபுல். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அடுத்ததா let's welcome SS04 Syed Subhan on stage. கத்தாழங்காட்டு வழி கள்ளிப்பட்டி ரோட்டு வழி வண்டி கட்டி போறவள வாக்கப்பட்டு போறவள வண்டி மாடு எட்டு வச்சு முன்னே போகுதம்மா, வாக்கப்பட்ட பொண்ணு மனம் பின்ன போகுதம்மா. வண்டி மாடு எட்டு வச்சு முன்னே போகுதம்மா, வாக்கப்பட்ட பொண்ணு மனம் பின்ன போகுதம்மா. கத்தாழங்காட்டு வழி கள்ளிப்பட்டி ரோட்டு வழி வண்டி கட்டி போறவள வாக்கப்பட்டு போறவள. வண்டி மாடு எட்டு வச்சு முன்னே போகுதம்மா, வாக்கப்பட்ட பொண்ணு மனம் பின்ன போகுதம்மா. எட்டு மேல எட்டு வச்சு முன்னே போகுதம்மா, பொட்டு வச்ச பொண்ணு மனம் பின்ன போகுதம்மா. தாயி விருமாயி மனசு மருகுதம்மா, உழுத புழுதியிலும் முகமே தெரியுதம்மா. தங்கம் போல் நான் வளர்த்த தங்கச்சி பிரிய கண்டு கத்தாழங்காட்டுக்குள்ள காடைகளும் கதறுதம்மா. வாசப்படி கடக்கையில வரலைய பேச்சு, கொள்ளவட்டி தாண்டி விட்டா பாதி உயிர் போச்சு. வண்டி மாடு எட்டு வச்சு முன்னே போகுதம்மா, வாக்கப்பட்ட பொண்ணு மனம் பின்ன போகுதம்மா. எட்டு மேல எட்டு வச்சு முன்னே போகுதம்மா, பொட்டு வச்ச பொண்ணு மனம் பின்ன போகுதம்மா. கத்தாழங்காட்டு வழி கள்ளிப்பட்டி ரோட்டு வழி வண்டி கட்டி போறவள வாக்கப்பட்டு போறவள. வண்டி மாடு எட்டு வச்சு முன்னே போகுதம்மா, வாக்கப்பட்ட பொண்ணு மனம் பின்ன போகுதம்மா. எட்டு மேல எட்டு வச்சு முன்னே போகுதம்மா, பொட்டு வச்ச பொண்ணு மனம் பின்ன போகுதம்மா. Syed Subhan, உங்களுடைய இந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததுன்ற ரமான் சார் சொல்லுவாரு. Really nice. I didn't know that you were so versatile. In fact, even all of them are so versatile. And this was drastically different from what நீங்கள் முதல் பாடின பாட்டோட. தேங்க்யூ சார். வெரி நைஸ். தேங்க்யூ சார். இந்த படம் பண்ணும்போது பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது மழை, கரண்ட் போயிடுச்சு ஃபுல்லாக சென்னையில். ஸோ ஜென்ரேட்டர்ஸ் வெளியே பெரிய ஜென்ரேட்டர் ஒன்று வாடகை எடுத்து ஸ்டாண்டிங் தேர். அண்ட் ரொம்ப நாளாக எங்கள் ஃபேமிலியில் வி வாண்டட் டு கோ டு அஜ்மீர் ஷெரீஃப், ராஜஸ்தான். போனப்போ டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டோம், முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கரண்ட் தொட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம்னால டிலே ஆயிடுச்சு பேக்ரவுண்ட் ஸ்கோர். ஸோ அந்த தீபாவளி, ஐ திங்க் தீபாவளி, ஸோ 3 படம் அப்போ ரிலீஸ். திருடா உழவன் அண்ட் கிழக்கு சென்னையில். அண்ட் த லீஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வாஸ் கிழக்கு சென்னையில். எதனால தெரியாது, பாரதிராஜ் சார் ஓட நான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ண படம். அண்ட் ஸோ எங்கள் அம்மா சொன்னாங்க, இது மாதிரி வி கான் கேன்சல் திஸ் ட்ரிப், இது போய் தான் ஆகணும். அண்ட் ஸோ நான் சொன்னேன், நான் போய் கேட்க மாட்டேன் அவர்கிட்ட, அவர் சீனியர், அப்புறம் கோச்சிக்கு போகிறாரு. ஸோ எங்கள் அம்மா சொன்னால், நாங்கள் வந்து இந்த ட்ரிப் பிளான் பண்ணிட்டோம், ஃபேமிலியோட போகிறோம், புக் பண்ணியாச்சு. ஸோ நான் முடிச்சிட்டேன், பட் கொஞ்சம் பேட்ச் ஒர்க்ஸ் இது படத்தில் மியூசிக். போய் கேட்ட உடனே அவர் என்ன சொன்னார், அப்படியா போ அப்படின்னுட்டார். கேட்ட உடனே ஐ வாஸ் வெரி ஹாப்பி. நாங்கள் போயிட்டு முடிச்சுட்டு வரோம், அந்த படம் சூப்பர் ஹிட். ஸோ சச் அ கிரேட், ஐ ஸ்டில் ரிமெம்பர் அவரோட அந்த ஜென்ராசிட்டி, பாரதிராஜ் சார். And such a great experience working with him. Lovely, sir. Thank you for sharing that experience with us. Thank you very much for your performance, da. ரமான் சார், உங்களை விஷ் பண்றதுக்கு ஒரு ஸ்பெஷல் செட் ஆஃப் சில்ட்ரன் வந்திருக்காங்க, கூப்பிட்டுடலாமா?
இப்போ சமீபத்தில் உங்களுக்கு கிடைச்ச டாப் 25 கிரேட்டஸ்ட் குளோபல் லிவிங் லெஜெண்ட்ஸ் பை NDTV அந்த அவார்டு உங்களுக்கு கிடைச்சிருக்கு and அதுக்காக they've all come to wish you. Congratulations once again, sir. ரொம்ப பெருமையான ஒரு தருணம் எங்களுக்கு. தேங்க்யூ. And உங்களுக்கு அவங்கள நல்லாவே தெரியும், எங்களுக்கும் தெரியும். ஆனா முதல் முறையா we'd like to introduce them to the rest of the world. Sometimes I wonder what makes us behave differently with the underprivileged and why we don't find a common ground to celebrate life. It is mostly true that every worldly possession is a wall to our spiritual freedom and truth. When we shred those meaningfully, we are enlightened with the unknown virtues, which is life-changing. Like how cooking something nice is not the same as sharing it with others. So this is one such story which started 4 years ago. I realized that music is one thing which can change lives. This attempt has already changed mine. The Sunshine Orchestra. 4 வருஷத்துக்கு முன்னாடி டாக்டர் ஏஆர் ரஹ்மான் சாரால் கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகள் கேஎம் கன்சர்வேட்டரி ஆஃப் மியூசிக் மேல் பார்வையில் ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக் கற்றுக்க ஆரம்பித்தாங்க. எந்த ஒரு மியூசிக் பேக்ரவுண்ட் இல்லாமல் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற இந்த குழந்தைகள் இன்னைக்கு டாக்டர் ரஹ்மான் சாரோட கனவுகளை நினைவாக்குற பாதை நோக்கி போயிட்டுருக்காங்க. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ரஹ்மான் சாருடைய ஃபவுண்டேஷன்லேருந்து அவனுக்கு மியூசிக் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. அப்போ போனால் எங்களுக்கு உண்மையிலேயே அந்த மியூசிக்கை பற்றி என்னென்ன ஒரு நாலேஜே தெரியாது. லிசன் பண்ணுவோம், பார்ப்போம். ஆனால் இப்போ அவன் கற்றுக்கிறது செல்லோ. அந்த செல்லோன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் அப்போ தான் நாங்கள் பார்த்துருக்கோம். என்னோடய தொழிலே இந்த டீ வியாபாரம் தான். சாதாரண குடும்பத்தை தேர்ந்தெடுத்திருக்கான்னு நினைக்கும் போது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் யாருக்கும் கிடைக்காது. கஷ்டப்படுற குடும்பத்துக்கு தான் இப்படி அவர் தேர்ந்தெடுத்திருக்காரு. என்னுடைய பாரம்பரியத்தில் யாருமே இந்த மியூசிக்கலில் இல்லை, இவனாவது நல்லபடியாக வரணும்னு அவனை ஆசீர்வதித்து நல்லபடியாக வாழ்த்துறேன். அனிஷ் இதுக்கு முன்னாடி ஒரு மியூசிக் கிளாஸ் போயிட்டு இருந்தான். அதில் பார்த்திங்கன்னா ஃபீஸ் நடுவில் கட்ட முடியலன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டோம். ரஹ்மான் ஸ்டாரோட மியூசிக் கிளாஸ்லேருந்து அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஏதோ எங்கள் ஆசை என்னன்னா எங்களை மாரி அவங்க கஷ்டப்படக்கூடாது, அவங்க பெரிய ஆளாக வரணும். நான் வீட்டு வேலை செஞ்சு படிக்க வைக்கிறேன் கஷ்டப்பட்டு. இந்த அளவுக்கு கிடச்சிருக்கிறதுனால எங்களுக்கு இது உண்மை தானா போய் தானே கனவு தானா நினைவு தானான்னு இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. என் பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் கஷ்டப்பட்டு 4 மாதம் வயிற்றில் எங்கள் வீட்டுக்காரர் சாப்பிடு, அதிலேருந்து நான் கஷ்டப்பட்டு காப்பந்து பண்ணிட்டு வரேன். வீட்டு வேலை செஞ்சு அவங்கள படிக்க வச்சுட்டு எங்களை மாதிரி ஏழைங்களுக்கு சொல்லித்தர்ற ஐயாவுக்கு ரொம்ப தேங்க்ஸு. நாங்கள் இருக்கிறோம், எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இப்படியெல்லாம் எங்களுக்கெல்லாம் இந்த வாய்ப்பெல்லாம் யார். Little did the parents know that these children really don't need us. We need them more. We would like to thank Harman Audio for sponsoring the Sunshine Orchestra.
Sunshine Orchestra, ladies and gentlemen. ரஹ்மான்ஜி, உங்களுடைய இந்த நீண்ட நாள் கனவு இந்த குழந்தைங்களுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு ஸ்டெப்பா மாத்திட்டு இருக்கு. அண்ட் இதை வந்து உறுதியா சொல்லலாம், ஒரு நாள் உங்களுடைய இந்த கனவு நனவாகி இந்தியாவின் இசை சரித்திரத்தை மாத்தி எழுதும். அண்ட் ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ சார். தேங்க்ஸ். இது என்னோட கனவு இல்லை, ஆக்சுவலாக இது மியூசிக்குன்னு ஒரு ஒரு விஷயம் நம்மளெலாம் வாழ வச்சிட்ருக்கு. அதுக்கோசம் நம்ம பண்ணுற சின்ன சேவை. அண்ட் ஸோ வருங்காலத்தில் வந்து there'll be more strings musicians, there'll be more live musicians. அந்த விஷயம் தான் நடக்கணும்னு ஆசைப்பட்றேன். எல்லா புகழும் இறைவனுக்கு. ஸோ நம்மளுடைய சன்ஷைன் ஆர்கெஸ்ட்ராலேருந்து பசங்க உங்களுக்கு விஷ் பண்ணி உங்களுக்கு ஒரு பொக்கே கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. would you kindly join us, sir? புவனா, ஓகே, சொல்லுங்க, என்ன வாசிக்கிறீங்க? வியோலா. வியோலா, ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கருவி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும், பட் பார்த்ததில்ல. நாங்கள் இங்கே வந்து தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தோம் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வாசிக்க. சாருக்கும் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறோம். இதை கண்டினியூ பண்ணுறோம் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்குது எங்களுக்கு. ஸோ இன்னும் சில வருடங்களில் நீங்கள் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல் வியோலா பிளேயர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க இல்லையா? ரொம்பவே ஆசையாக இருக்குது. அதே மாதிரி எவ்வளோ பேர் ஆசைப்படுறீங்க ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு? எல்லாருமே நாங்களும் அதே தான் ஆசைப்படுறோம். we'd like to hear a couple of you speak as well. வாங்க. என் பேர் எம் பாலாஜி. எனக்கும் சாரோட இதுலேருந்து கற்றுக்கிறதுக்கு வந்து சான்ஸ் கிடச்சிது. அவங்களுக்காவது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தெரியும்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் கூட நான் கேள்விப்பட்டதில்லை. ஃபஸ்ட்டு டைம் அப்போ தான் நான் பார்த்தேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னன்னு தெரியல, ஆனால் செல்லு நான் கற்றுக்கிறேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் நான் அதை சூஸ் பண்ணி கற்றுட்ருக்கேன். ஒரு 5 இயர்ஸாக கற்றுட்ருக்கேன். ஃபஸ்ட் டைம் கற்றுக்கும் போது அதோட சீரியஸ்னஸ் எனக்கு தெரியலை. ஃபஸ்ட்டு அது கற்றுக்கிட்டு இருக்கும்போது கூட நான் யாருன்னா என்கிட்ட ஆம்பிஷன் என்னன்னு கேட்டாங்கன்னா வேறு எதுனா தான் சொல்லிகிட்ருப்பேன், வேறு ஃபீல்டில் தான் சொல்லிகிட்ருப்பேன். ஆனால் இப்போலாம் என்கிட்ட கேட்டாங்கன்னா என் ஆம்பிஷன் மியூசிஷியன் ஆகணும் தான். அதுக்கு எல்லாமே மூர்த்தி சாரால் தான். அவர் வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் எங்களுக்கு அதோட சீரியஸ்னஸ் தெரியாமல் இருந்தது. ஒரு சாதாரணமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் சார் வந்த பிறகு தான் எங்களுக்குள்ளேயும் தெரிய ஆரம்பிச்சுது, நம்மளாலையும் இந்த மாதிரி நல்லா வாசிக்க முடியும். அதனால் சாருக்கு தான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கணும். அப்புறம் இந்த சான்ஸ் எங்கள் எல்லாருக்கும் கொடுத்த ரஹ்மான் சாருக்கும் எனக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கணும். 5 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஸ்கூல் கன்சர்வேட்டிவ் ஆரம்பித்தப்போ இந்த ஐடியா தோணுச்சு. அதாவது எங்கள் ஆப்போசிட் இருக்கிற ஸ்கூல்லேருந்து சரி நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கலான்ற மாதிரி அந்த எம்ஜிஆர் ஸ்கூல்லேருந்து வி டுக் இவங்கள. அண்ட் வந்து கேமின் அவங்களுக்கு வந்து ஒரு கல்ச்சர் ப்ராப்ளம் வந்தது. அதாவது வந்தவங்கலாம் யூகே அமெரிக்காலேருந்து வந்து அவங்களுக்கு போட்டு மிரட்டாங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் மூர்த்தி சார் வந்தோடனே தென் he started bridging the whole gap. இவங்க வந்ததுலேருந்து ஒரு 100% இம்ப்ரூவ்மெண்ட். அண்ட் எப்போதுமே மூர்த்தி சார் அவங்க எல்லாரும் பற்றி பேசும்போது அவர் வந்து தன் பிள்ளைகள் பற்றி பேசுகிற மாதிரி தான் பேசுவார். அவ்வளோ அட்டாச்மெண்ட், அவ்வளோ இன்வால்மெண்ட் வச்சுருக்காரு. கண்டிப்பாக அவங்க எல்லாருடைய கனவும் நீங்கள் தான் பூர்த்தி செய்யணும். நனவாக்குவீங்களா? இன்டர்நேஷனல் ஸ்டார்ஸ் ஆவீங்களா? இன்டர்நேஷனல் மியூசிஷியன்ஸ் ஆவீங்களா? All the very best from our super singer team.